Hi, hello, vanakkam, welcome to the show. The unga favorite 100% love. Idu love and love only with me Mathura and Srivisha. Yes, இன்னிக்காக உங்களுக்காக நாங்க ஷோ ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷல் क्वेश्चनோட ஸ்ரீவிஷா வந்திருக்காங்க. அது என்ன क्वेश्चन அப்படி சொல்லுங்க. ஓகே, ஸ்பெஷல் क्वेश्चन இல்லனா அது அவங்க தான் சொல்லணும். ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பேர் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அழகா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். நம்ம நிறைய பேர் நமக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க, நிறைய பேர் நமக்கு வந்து கவலைகள் கொடுப்பாங்க, கஷ்டம் கொடுப்பாங்க, துக்கம், சில விஷயங்கள் நிறைய ரொம்ப மறக்கவே முடியாத இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நம்ம நிறைய பேரை ட்ராவல் பண்ணாலும் சில பேரை வந்து நமக்கு வந்து ஒரு அஃபெக்ஷனில் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு அவங்களால டக்குன்னு சொல்லிட முடியும். பட் சில பேர் வலி கொடுத்துட்டு போயிடுவாங்கள்ல, அவங்கள வந்து மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது, ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தவிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது ஏன் அப்படின்றத நான் கேட்க போகிறேன் இன்னைக்கு. அப்படி கொடுத்துருக்காங்களா, அதை கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் ஷேர் பண்ண முடியும். அதை நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா, இல்லை மன்னிக்கலையா, இல்லை அதை அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கா, இதான் நம்ம கேட்க போகிறோம். சரி, அவங்கள கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மதுராவையே கேட்டுருவோம். வாழ்க்கையில வாங்காத அடிகளே கிடையாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாத்து லைஃப்லயும் ஏதோ ஒரு துரோகத்தை சந்திச்சிருப்போம். அது வந்து மன்னிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம மனசு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். மன்னிக்கலாம், ஆனா திருப்பி அந்த பர்சனை நம்பலாமா வேணாமா அப்படிங்கறத ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துதான் முடிவு பண்ண முடியும். சூப்பர். முதல் சான்ஸ்லயே ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சிடலாம், ஆனா திரும்ப ஏத்துக்கவே கூடாது, நம்பவும் கூடாது, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி போயிடும். சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். சரி, அப்படி யாரு தான் நீங்கள் அப்படியே மன்னிக்கல மாதிரி? அதாவது சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பல சம்பவங்கள் நடந்திருக்கும் எல்லாத்து வாழ்க்கையிலும். சூப்பர். 1 2 சொல்ல முடியாது, பல விஷயங்கள் சொல்லலாம். சில டைம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தப்பா புரிஞ்சுக்குவோம். சில டைம் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு சூழ்நிலையில அது அவங்களுக்கு சரியா படும், நமக்கு ஒரு விஷயம் சரியா படும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு விஷயம் சரியா படும். ஆனா யூனிவர்சல் லா அப்படின்னு எல்லாத்துக்கும் பொதுவா ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுபடி வச்சு பார்க்கும்போது அவங்க பண்ணது தப்பா இருக்கலாம், நம்ம கூட மன்னிச்சு விட்டுருவோம். ஆனா அந்த யூனிவர்ஸ் லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறது மன்னிக்காது, அவங்களுக்கான தண்டனை கொடுத்தே தீரும். பட் இதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாருமே அதை பண்றாங்க. அப்புறம் அனுபவிச்சுட்டு நான் அதை பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. இப்பவே நாவடக்கம் வேணும், அப்படி மனடக்கமும் நாவடக்கமும் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். மதுரா வந்து செம்மையா வாங்கியிருக்க போல. நீங்க தான் வாங்கியிருப்ப. இல்லை, ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ வந்து கர்மா அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் பியாண்ட், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாமா? பேசிடலாம். ஹலோ, ஹாய். வணக்கம். வணக்கம் மேம். கவிதா மேம், மதுரா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். இது பாடும் போல இருக்கவங்கள பார்த்தனா ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? பாடுங்க. இல்ல, நீலக்குயிலே நீலக்குயிலே. ஓ, எங்க சாரி பாத்து வர சொல்லிக்கோடு தாங்களையும் உயிர். சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ மேம். இதை நீங்க வந்துட்டு நல்ல விதமா பாருங்களா, இல்ல கிண்டலா பார்த்தவனே நீல குயில் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு? ஆமா, அது என்ன பாடலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். தெரியும், இல்லைன்னா பழைய பாடல்கள் தான் இருக்கும், அதனால பாடினேன். பழைய பாட்டு எதனாலும் பாடுங்க, பழைய பாட்டு எதனாலும் பாடுங்க. அது நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது. அது அதாவது நீங்க பாடுனா மட்டும் போதும் அப்படி இருக்கும், சரியா? கவிதா மேம் பாட்டோட தான் வருவாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டோம். கலர் மேட்சா வந்திருக்கீங்கல்ல, எங்களுக்கே தெரியாது மேம், கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. நேத்து மஞ்சள் கலர், இன்னைக்கு நாங்க ப்ளூ. இன்னைக்கும் அதே மாதிரி. நல்லா இருக்கு சாரி, நல்லா இருக்கு. மதுரா, நீங்க கொஞ்சம் லாங் ஹேண்ட் போட்டா நல்லா இருக்கும். லாங் கை, இந்த ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ப்ளவுஸா? ஆமா. ஓகே, ட்ரை பண்றேன், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அதான் பஃப் வச்சு போடுறாங்கல்ல இப்போ. ஆமா, பஃப் ரோஸ் அப்படின்றீங்களா? ரோஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, சொல்லணும்னு தோணுச்சு. ஷூர் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? உங்களை பார்த்தோன்னே நல்லா போகுது. எங்களை பார்த்தவனே இனி உற்சாகமா இருக்காங்க பார்த்தவனே. ஆமா, நிஜமா அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசையா இருக்கு, அதனால. மேம், நாங்க ஒரு क्वेश्चन கேட்டுட்டு இருக்கோம். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாங்க வளர்க்குறாங்க.
இது எஸ்பெஷலி ஃபார் ஆம்பளை பசங்க, ஓகேங்களா? ஆமா, ஸோ அவங்களுக்கு ஒரு கல்யாணம்னு வந்துடுது, ஒரு லைஃப் பார்ட்னர் உள்ள வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அம்மாக்கும் மகனுக்குமே விரிசல் வந்துடுது. அம்மாவும் கவலையா இருக்காங்க, பையனும் கவலையா இருக்காங்க, மருமகளும் கவலையா இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம் நீங்க நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் லெவல்? நீங்க மருமகளா எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு டிப்ஸ் சொல்லுங்க. இது மருமகள் இன்னும் வரல, இனிமேதான் வரணும். ஆனா எதிர்பார்ப்பு இருக்கு. அதாவது அந்த காலம் மாதிரி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் மகன்னா எங்க அம்மாவே பாத்திருக்கேன், பையன் பையன் அப்படின்ட்டு ரொம்ப இதா இருப்பாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. நான் வந்து பையன் வந்தோன்னு ஃப்ரெண்ட்ஸா பார்க்கணும்னு பாக்குறேன் மருமக்களை. சூப்பர். அவங்க வந்து ஆமா பையன் என்ன क्वेश्चन கொண்டு வந்தா இன்னைக்கு? மன்னிக்கிற क्वेश्चन தானே? இல்ல இது ஃபர்ஸ்ட் கேப்போம். சொல்லுங்க மேம், சொல்லுங்க. ஆமா, நான் நினைக்கிறேன் இதே அது மாதிரி இருக்க கூடாது. அவங்க ஃப்ரீடம் கொடுக்கணும். நம்ம வந்து அவங்க ஜாலியா இருக்கணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணும், அவங்க பையன் நல்லா இருக்கணும். பையனும் அப்படித்தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றீங்க. கல்யாணம் ஆகி மருமக வீட்டுக்கு வந்தே வேற மாதிரி ஆயிடுறீங்க. இல்ல, நான் அப்படி இல்ல. நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க வந்தோடனே உனக்கு வேலை செய்யறதுக்கு வருவா, அப்படிலாம் நான் நினைக்கல. அவங்க என்ன உள்ள பசங்க வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருந்தா சரி, பையனை நல்லா பாத்துக்கிட்டா சரி. சூப்பர். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வேலை செய்ய மாட்டாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, பேசுறது வேஸ்ட், அவங்களுக்கு ஏத்த மாதிரி போய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, பொண்ணுங்களும் அப்படிதானே இருக்காங்க, நம்ம வளர்க்குற பசங்களும் சரி. அவங்க அங்க போனா அவங்க எப்படி இருக்கணும், அவங்கள அது மாதிரிதான் வச்சுக்கணும். நம்ம பசங்களை அதே நம்ம தலையிடக்கூடாது. ஆனா அது ரொம்ப அவங்க இதுல தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். சரி மேம், இன்னொரு கேள்வி. அதாவது இப்போ நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம். நம்ம வந்துட்டு சில பேர் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க, நம்ம இவங்களை மறைக்கவே கூடாது, மன்னிக்கவும் கூடாது அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? இன்சிடென்ட் நடந்திருக்கா? ஆமா, நடந்திருக்கு. எங்க வீட்டுக்காரங்க அண்ணன், எங்க வீட்டுக்காரங்க ரொம்ப அம்மா அப்பா மாதிரி இப்ப இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்தது நான் அப்படி இருந்தாங்க. அப்புறம் அவங்க பசங்க, ஆனா அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவங்க பசங்கள அவங்களதான் பாத்துக்கிட்டு எங்களை வந்து கொஞ்சம் அடிமையா அவங்கள கடைசி வரையும் அவங்க கூடயே இருந்து வேலையை செஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. எங்க வீட்டுக்காரங்களுக்கே கொஞ்சம் பிடிச்ச அந்த எதுவும், அதாவது எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சது. அவங்களே நான் வந்துட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆமா, அவங்க திருப்பி ரொம்ப எங்களுக்கு பண்றாங்க, டார்ச்சர் தான் பண்றாங்க. அதனால மன்னிக்க முடியாதுன்னா அவங்கள மன்னிக்க முடியாது, என்னால மன்னிக்கவே முடியாது அப்படிங்கறதா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு. எங்க வீட்டுக்காரங்க இப்படி பண்றதுனால எனக்கு அவங்க மேல ரொம்ப எனக்கு லவ்ங்கிறதுனால அவங்கள ஏதோ யார் என்ன கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் எனக்கு பிடிக்காது, மன்னிக்க மாட்டேன். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான பதில் சொன்னீங்க. Thank you. ஹஸ்பண்ட் வந்துட்டு யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ கண்டிப்பா அவங்க நான் மன்னிக்க மாட்டேன். ஈவன் என்னோட பாலிசி கூட அதுதான். பிகாஸ் நமக்கு வந்துட்டு நல்ல ஹஸ்பண்டா இருந்தாங்கன்னா, எஸ்பெஷலி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஹஸ்பண்டா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள காயப்படுத்துற யாரா இருந்தாலும் மன்னிக்கவே கூடாது. அதே மாதிரி உனக்கு யாராச்சும் லைஃப்ல ஃபேமிலிக்குள்ள நம்ம கூட இருக்கா? நீ சொல்லு, நீ என்ன மாதிரி துரோகங்கள் சந்திச்சிருக்க, எப்பலாம் மன்னிச்சியா? நான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். பிகாஸ் வந்து சில பேர் வந்துட்டு நம்ம பார்ப்பாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம வளர்றத வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஆனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க, பயங்கர ஒரு 5 years 6 years க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பட் ஆனா சேம் ஃபீல்ட்ல இருக்கும்பொழுது அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சேம் ஃபீல்ட வீட்ல இருந்தா கூட ப்ராப்ளம் வரும். ஏன்னா அந்த சேம் ஃபீல்ட்ல இருக்கும்போது அந்த காம்படிட்டிவ் மைண்ட் செட் வந்துது இல்ல. சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. சோ அவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. யூசுவலா பண்ணுவாங்கல்ல, இப்போ ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க, திருப்பி இவங்க வேண்டாம் அப்படின்னும்பொழுது அப்ப ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வரும்ல நம்ம இந்த ஃபீல்ட்ல. சோ அப்படி வந்த கிளாஷ் தான் நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து பல வருஷமா பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சின்ன விஷயம் இல்ல, நமக்கு அந்த துரோகம்
அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அதுவும் நம்ம நம்புற ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு துரோகம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ அதனால அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8 to 9 years ஆச்சு நான் பேசுறதே இல்லை, பேசவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், அவ்வளோதான். அவங்கள வந்து பேசினா மாட்டேன். ஓகே, அவ்வளோதான், ஸ்டாப். சரி, இது லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி லவ் மட்டும் இல்லை, லவ்னா என்னப்பா, அன்பு. நம்ம எல்லாருக்கும் நம்ம எவ்வளோ 100% கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டுக்கும் கொடுப்போம்ல. ஸோ அதனால ஆனால் அவங்கள நம்ம மறக்க முடியாதுல்ல. பட் அவங்க செஞ்ச விஷயமும் மறக்க முடியாத மாதிரி ஆயிடும். அதனால அவங்கள நம்ம மன்னிக்க மாட்டோம். சரி, இந்த மாதிரி வேற ஏதாச்சும் இன்சிடென்ட் உனக்கு இருக்கா? நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னதே போதும். எஸ்பெஷலி அது வந்து லவ்வரா, பாய் ஃப்ரெண்டா, இல்லை ஃப்ரெண்டா, இல்லை ஃபேமிலியா, தெளிவாக சொல்லணும். அது வந்து சொல்ல மாட்டேன். ஆனா வந்து எல்லா லைஃப்லயும் நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு குட்டி லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். எப்பயுமே 90s லவ்னாலே ரொம்ப அற்புதமா இருக்கும்ல. போங்க. சொன்ன காதலை விட சொல்லாத காதல் தான் அதிகம். கரெக்டா? மனசுக்குள்ளே வச்ச காதல். அப்போலாம் பஸ்ல தானே அதிகமா டிராவல் பண்ணுவோம். அப்போ டெய்லி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பஸ்ல போவாங்களாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பையன் முன்னாடியே ஏறிடுவான். ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு வந்து சீட் கிடைக்கவே இல்லை, நின்னுட்டே இருந்திருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஓகேவா? அவனுக்கு என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுதே, வேலைக்கு போற பொண்ணு அப்படின்னு ஒரு கரிசனை வந்திருக்கு. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணிட்டானா, முதலே ஏறிடுவான் இல்லையா, அந்த பொண்ணுக்காக டெய்லி சீட் பிடிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கான். சூப்பர். அந்த பொண்ணோட தானே உங்களுக்காக தான் இந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க 2 பேரும் பஸ்ல. ஓகேவா? இது போய்கிட்டே இருந்துச்சு, 1 வருஷம் 2 வருஷம் போய்கிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு நட்பு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருந்திருக்கா. ஆனா அவனுக்கு வந்து அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஒரு நாள் என்னாச்சு, அந்த பொண்ணு வந்து அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகணும், வேலைக்கு மாறணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதையும் அவன் கிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. ஆனா அவளுக்கும் கொஞ்சம் இருந்திருக்கு, சொல்லல. சரி, இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்ஃபருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அதுக்கு முன்னாடி நாள் மீட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு பஸ் விட்டு இறங்குறா. அப்ப சொல்லியிருக்கா, நீ வந்து ஒரு வார்த்தை நீ போகாத, இந்த பஸ் சீட் எப்பயும் உனக்காக வாழ்க்கை முழுக்க பிடிச்சி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்வே நான் கேன்சல் அவுட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ உன் காதலை வெளிப்படுத்தவே இல்லை, நீ வெளிப்படுத்திருந்தா தானே நான் ஒரு முடிவுக்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி போச்சான். இல்ல, அதான் எப்பயுமே ஒருத்தவங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி சொல்லிடணும். அவங்கள போய் ஹராஸ் பண்ண சொல்லல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற அப்ரோச்ச இனிஷியேட்டிவா நீங்க பண்ணணும். அப்பதான் உங்களோட பதில் வந்து அட்லீஸ்ட் 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ வீட்டுல பேசிட்டு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சு நீங்களும் வந்துட்டு கடைசி வரைக்கும் சொல்லாம விட்டுட்டோமே, இந்த பொண்ணு கூட வாழாம விட்டுட்டோமேன்னு நினைக்க வேண்டியது இல்ல. அவங்களுக்கு இவன் என்ன நம்ம கிட்ட லவ் சொல்லவே இல்ல, அவன் இனிஷியேட் பண்ணாம நம்ம எப்படி போய் சொல்றதுங்கிற ஒரு நினைப்போடையும் வாழ தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஆமா, பட் இப்போ எவ்வளவோ அட்வான்ஸ்ட் எல்லாம் வந்துருச்சு இல்ல. நமக்கு போன்ல சொல்லலாம், அதுக்கப்புறமா வந்து மெசேஜ் பண்ணலாம். பயமா இருந்துச்சுன்னா, அடிப்பாங்கன்னு பயமா இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணலாம். ஹர்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சிச்சுன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு கால் பண்ணி இல்ல வாய்ஸ் மெசேஜ், எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம 90s கிட்ஸ் மைண்ட் செட் மாறாது இல்ல. ஆமா, இன்னும் லவ் லெட்டர் பின்னாடி அதே மாதிரி போய் பேசுறதுக்கு சொல்றது கூட கூச்சப்பட்டுட்டு தயக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. சரி மதுரா, இது யாரோட லவ் ஸ்டோரி? என்னோடது கிடையாது, என்னோடது கிடையாது. ஓகே ஓகே ஓகே, மதுரா ஸ்ட்ராங்கா சொல்றா. ஆமா, என்னோடது கிடையாது. இந்த மாதிரி தேடி வருவா அப்படின்னு யோசிக்கிறேன். மதுரா எவ்வளவு பேர் இல்ல, நான் நடந்து போறதே ரவுடி மாதிரி இருக்கும். என் மூஞ்சியும் ஒரு மாதிரி உருன்னு இருக்கும். நமக்குன்னு ஒரு இலச்சவா இருப்பாங்க, அதுதான் எப்போது சேரும் தெரியல. நமக்குன்ட்டு ஒரு இலச்சவாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட கேரக்டரையும் பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு நிறைய விதமான கேரக்டர்ஸ் ஒவ்வொரு டேஸ்ட்ல மாறும் இந்த கேரக்டர். சில பேருக்கு ரொம்ப போல்டான கேரக்டர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டா பிடிக்கும், சில பேருக்கு வந்துட்டு என்ன சொன்னாலும் கண்டுக்காம அப்படியே ஃப்ரீயா எடுத்து என்ன எப்படி வந்தாலும் நான் இருப்பேங்க அப்படின்னு இருப்பாங்க. பட் ஆனா அந்த பக்கத்து சீட்ல சீட்டு போட்டா இது உங்களுக்கு இல்ல இல்ல இல்ல. சரி, ஏன்னா பஸ்ல டிராவல் பண்ணது இல்ல, பக்கத்து வீட்லயே இருக்கும் ஸ்கூலு, போயிட்டு வந்துப்பேன். காலேஜுக்கும் அப்படியே ஸ்கூல் காலேஜ் பஸ்லயே போவேன். ஓகே, பட் எனக்காக யாரும் சீட் போட்ட வச்சு தருணங்கள்லாம் இல்ல இல்ல. ஓகே, ஸோ இப்போ மதுரா வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உண்மையா தான் சொல்லியிருக்காங்க, நம்ம நம்புவோம், நம்பிதான் நான் ஆகணும். ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து என்னால மறக்கவே முடியாது. காலேஜ் படிக்கும்போது நாங்க வந்து இது காலேஜ்க்கு வந்து சாப்பிட போவோமா, கேன்டீனுக்கு மதியம் டெய்லி சாப்பிட போயிட்டே இருப்போம். அங்கதான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அதான் தெரியும்ல, குட்டி பசங்க மாதிரி. அப்போ ஒரு பையன் டெய்லி நான் பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு நான் சொல்றதுக்குள்ள காலர் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்க பேர் என்ன?
மேம் பாண்டிச்சேரி இருந்து கலா பேசுங்க மேம். இருவரும் நலமா? நல்லா இருக்கீங்களா மேம்? நானும் நல்லா இருக்கேன் மேம். சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர் மேம். இவங்க உங்களோட ஃப்ரெண்ட் அன்னைக்கு நெக்ஸ்ட் உங்க பின்னாடியே அடுத்து கால் பண்ணிருந்தாங்க. ஆமாம், திண்டிவனம் கவிதா என்னோட ஃப்ரெண்டு தான் மேம். அவங்க சொல்லிதான் மேம் எனக்கு நானே கால் பண்ண ட்ரை பண்ணேன். ஓ, நீங்க சொல்லி அவங்க கால் பண்ணிருக்காங்க. ஆமா மேம், அவங்க பேசுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி அனுப்புவாங்க மேம் என்கிட்ட. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கேன் மேம். சூப்பர் மேம், சூப்பர். சாப்பிட்டாச்சீங்களா? குடுக்குற உற்சாகத்துல அப்படியே நாங்க சூப்பரா ஆயிரோம் மேம். சாப்பிட்டோம் மேம். கண்டிப்பா நீங்க உற்சாகமா தான் ஆகணும். ஆமா, எங்களை பார்த்துட்டு உற்சாகலைன்னா எப்படி? ஆமா. காலையில சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு வந்து சாம்பார் சாப்பிட்டேன் மேம். சாம்பார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆடி வெள்ளிக்கிழமை, வெள்ளி திங்களைனா போதும், செவ்வாய்க்கிழமை சாம்பார் தான். சாப்பிட்டாச்சு. எங்க வீட்லயும் வடை, பாயாசம், சாம்பார். ஸ்பெஷல் டே இன்னைக்கு. ஆமா, நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்த மேமும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எனக்குலாம் வீட்டுக்கு போனோடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. சீரியஸாவே நீங்க எல்லாம் பேசுனதெல்லாம் எங்களை நாங்க ரியலைஸ் பண்ணிக்கிறோம் மேம். கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க, நீங்க வேணா பாருங்க கலா மேம். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க கவலைப்படுற ஒரு விஷயம் ஒரு கொஞ்சம் சர்டன் டேஸ்க்கு அப்புறமா அந்த கவலையே இல்லாம போயிடும், மறந்துரும். அந்த கண்டிப்பா மறந்துரும். தேங்க்யூ மேம். நமக்கு எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு கஷ்டம் இருக்கிறதெல்லாம் நாளைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா அது மாறலாம். கண்டிப்பா. சோ நம்ம வந்து நான் கண்டிப்பா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கஷ்டம் மாறுதோ இல்லையோ நம்ம வந்து மாறிக்கணும். ஆமா, வாழ்க்கை ஒரே மாதிரி தாங்க போகும். நம்ம மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு மனசை மாத்திக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் என்னதான் அவங்களுக்கு கஷ்டமா கொடுத்தாலும் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு லவ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஸ்டாண்ட் பையா கூடயே இருக்காங்க. அது வந்து எப்படி சொல்றது, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். ஆனா உங்களவே நீங்க கஷ்டப்படுத்திக்கிறீங்கல்ல. இப்போ இருக்க ட்ரெண்ட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சண்டை போட்டாலும் அம்மா வீட்டுக்கு கூச்சிட்டு போயிடுவாங்க, டைவர்ஸ்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த இடத்துல நீங்க வந்துட்டு எவ்வளோ லவ்வோட இருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். என் மேல உண்மையா அன்புதான் மேம் இருக்கும். ஆனா எனக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரியா வச்சுங்களா? புரியுது புரியுது. எந்த சூழ்நிலையும் அவங்க வீட்டுல இருந்துதான் எனக்காக வந்தான்னு சொல்லுவாங்க வச்சுங்களா. உனக்காக தானே கலா நான் வந்தேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுறது அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையிலே மனசு உருகிடுது. நிஜமா தான் மேம். நிஜம். அவங்க சண்டை போடுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எங்க போனாலும் எங்கிட்ட தான் வீட்டுக்கு தான் மேம் வருவாங்க. எங்கேயும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. சூப்பர் சூப்பர் மேம். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு அஃபெக்ஷனா இருக்க மாட்டாங்க. நான் சண்டை போட்டாலும் ஒரு நேரம் எல்லாம் ஒத்துக்குவாங்க. சண்டை போட்டாலும் நீ என் மேல பாசமா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 100% லவ். அவங்க வீடுனா அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்கன்றாங்க. ஆமா, அம்மா வீட்டுக்கு போவாங்க. அவங்க சாப்பிடு குடுக்கறதுக்கு யாரும் அவ்வளவா இருக்க மாட்டாங்க. ஷேர் பண்ண மாட்டாங்க. யாரும் வருவாங்க, பேசலாம், போலாம். மத்தபடி சாப்பிடுங்க, இருங்க, போங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப எவ்வளவு தவறு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படின்றீங்க. அதுதான் மேம். இல்ல மேம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் மேம். வாய்ப்பு இப்போ ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரத்துல மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு மேம் எனக்கு. ஓகே, மாறவே இல்லை என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் இருக்காது, மாறுவாங்க. ஆமா, நம்மளோட பாசிட்டிவிட்டியே மாத்திட்டோம். கவலைப்படாதீங்க. கரெக்ட் தான். அவங்க உண்மையா அன்பு இருக்காங்க மேம். பொறுப்பு கொஞ்சம் இல்ல வச்சுங்களா. அந்த பொறுப்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறிடும் மேம். அதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓ சூப்பர், ஃபேண்டாஸ்டிக்கா சொன்னீங்க. Thank you so much for calling. இந்த நம்பிக்கை கண்டிப்பா வந்துட்டு எல்லாமே எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டியே நமக்கு அந்த ப்ளஷர் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, இப்போ அடுத்த காலர் இருக்காங்களா? எஸ், அடுத்த காலர் பார்த்துடலாமா? ஹலோ வணக்கம், இது 100% லவ். இது லவ் அண்ட் லவ் ஒன்லி. உங்க கூட பேசுறதுக்காகவே நான் மதுரா அண்ட் உங்க ஸ்ரீ காத்துட்டு இருக்கோம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. எங்க கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ. ஓகே, காலர் வந்து காணாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா காலர்ஸ் கூட சூப்பரா பேசணும். அவங்க லவ் ஸ்டோரி சொன்னாங்க. இவங்க சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு எஃபெக்ட் இருக்கு, மிச்சிலாகோ எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு பர்சன் நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண கூடாதான். அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ வளர்க்க ட்ரை பண்ணணுமா. அந்த பாசிட்டிவிட்டியும் திறமையும் நம்ம பூஸ்ட் பண்ணி வளர்க்க அவங்களோட கெட்டது தவறான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடுமா. இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு கிளம்புறோம். இதே ஷோல உங்களை மீண்டும் நாங்க திங்கட்கிழமை சந்திக்கிறோம். Until then, bye from Mathura and Sri Usha. Take care, bye bye. லவ் பண்ணுங்க, ரெஸ்பெக்டோட லவ் பண்ணுங்க.